வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் ஆப்ஷன் பையர்ஸ் வந்துட்டு மணியை லாஸ் பண்ணுறவங்களாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கும், அவங்க என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் பேசிக்காக என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பையர்ஸை பார்த்தீங்கன்னா லார்ஜ் க்ரௌடாக, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் அதிகமாகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேபிட்டலில் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ் ஒரு பையராக இருக்கும்போது நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செல்லரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு அதிகமான கேபிட்டல், ஹியூஜ் கேபிட்டல் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு செல்லரை பொறுத்தளவு நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் பையர்ஸ் என்ன கேட்டகரி, ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த ஆப்ஷன் பையர்ஸ் ஏன் வந்துட்டு லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புவர் பொசிஷன் சைசிங். இந்த புவர் பொசிஷன் சைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது கம்மியான மார்ஜின் இருக்குது. அந்த மார்ஜினில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்க்கு நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் பொசிஷன் சைசிங். இந்த பொசிஷன் சைசிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் ரொம்பவே லாஸ் ஆவீங்க. ஸோ இந்த பொசிஷன் சைசிங் வந்துட்டு பையர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. இதை நம்ம பர்ஃபெக்டாக கீப் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ செட்டப் ஆர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஆப்ஷன் பையர்ஸ் ஒரு ட்ரேடிங் செட்டப் இல்லாமல் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்காமல் மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு ஷேரை பற்றி க்ரீன் சிக்னல், அதாவது க்ரீன் இண்டிகேட்டர் இருந்தால் அதை உடனே பை கொடுத்துருவாங்க, ரெட் இருந்தால் உடனே செல் கொடுப்பாங்க. இப்படி கேஷுவலாக அவங்க ரெட் இருந்தால் செல் கொடுக்குறதும், க்ரீன் இருந்தால் பை கொடுக்குறதும் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க லாஸ் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான செட்டப் இருக்கணும். நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம உள்ளே வந்துட்டோம், ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணுவாங்க. அது எந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்ன சொன்னது போல் ஸ்மால் கேபிட்டலில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறையாவே ப்ராஃபிட் பார்க்கலாம் ஆப்ஷன் பையிங்கில். ஆனால் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி செட்டப்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு சூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஷேரை வந்துட்டு வாங்குறது அப்படின்னே தெரியாமல் பை பண்ணிடுவாங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்துட்டு அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு ஹியூஜாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது போல் பையர்ஸும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் செட்டப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸை வந்துட்டு யாராலையுமே தடுக்க முடியாது இந்த ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவுக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பையிங் ஓடிஎம் இன் ஆப்ஷன். இதில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைய பேர் அவங்க வந்துட்டு லாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த மணியில் வாங்கி லாஸ் ஆகுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்துட்டு இப்போ 41,000 வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அதை போயிட்டு 42,000 43,000க்கு அவங்க பை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ரீமியம் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லாட்டே நீங்கள் 250 ருபீஸ் இது போல் வாங்கிடலாம். அப்படி வாங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண மாதிரி, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இது ஹை ஆகி 42,000 43,000 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் பையிங்கில் அது மாதிரி போனதே இல்லை. எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ணி, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரீமியம் வேல்யூ கம்மியாக இருக்குது, நம்ம இப்போ வாங்கிட்டோன்னா கன்ஃபார்மாக அது வந்துட்டு ஹை ஆகும், அப்போ நம்ம வந்துட்டு அதை வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவங்க வந்துட்டு வாங்குவாங்க. ஆனால் இதுக்கு ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவுக்கும் வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கேபிட்டலில் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிஎம் ஆப்ஷனில் போயிட்டு வாங்கிறதுனால இவங்க வந்துட்டு ரொம்பவே லாஸ் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பொசிஷன் சைஸிங்கை கரெக்டாக பண்ணி செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அண்ட் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு மினிமம் ஒரு 6 மந்த் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸ்க்கு எந்த மாதிரி நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நம்ம ஒரு ரியல் மணி போலவே ஃபேக்காக நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு வெப்சைட்டை நம்ம பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி அதில் நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு மினிமம் 6 to 1 year வரலும் நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையரில் நல்லாவே ட்ரேட் பண்ணி கம்மியான அமௌண்ட்டில் பர்ஃபெக்டாக மார்ஜின் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.